முன்னொரு காலத்தில் மீனவன் ஒருவன் வாழ்ந்து வந்தான். அவனுக்கு மனைவியும் 3 மகள்களும் இருந்தார்கள். கடலில் மீன் பிடித்து அந்த மீனை விற்று அதன் மூலம் கிடைக்கும் வருவாயை வைத்து குடும்பம் நடத்தி வந்தான். இந்த மீன்பிடி தொழிலில் அவனுக்கு பெரிய அளவில் வருமானம் கிடைக்கவில்லை. ஆனாலும் இருப்பதை வைத்துக் கொண்டு எளிய வாழ்க்கை வாழ்ந்து வந்தான். அவன் ஏழையாக இருந்தாலும் தன்னுடைய வாழ்க்கையில் ஒரு நியதியை வலுவாமல் கடைபிடித்து வந்தான். கடலுக்குள் மீன்பிடிக்க செல்லும் போது ஒரு நாளைக்கு 4 தடவை மட்டுமே வலை வீசுவான். அந்த 4 வலை வீச்சில் எவ்வளவு மீன்கள் கிடைக்கிறதோ அவற்றை மட்டுமே எடுத்துக்கொண்டு கரைக்கு திரும்புவான். எந்த சூழ்நிலையிலும் 4 தடவைக்கு மேல் வலையை வீச மாட்டான். ஒரு நாள் வழக்கம் போல் கடலில் மீன் பிடிக்க சென்றான். கடலுக்குள் வலையை வீசினான். அவனது முதல் வலை வீச்சிலேயே கனமான ஏதோ ஒன்று சிக்கிக் கொண்டது. பெரிய மீனாகத்தான் இருக்கும் என்கிற மகிழ்ச்சியில் வலையை பிடித்து இழுத்தான். அவன் எதிர்பார்த்ததற்கு மாறாக இறந்து போன ஒரு கழுதையின் உடல் அந்த வலையில் சிக்கி இருந்தது. மீனவனுக்கு அதிர்ச்சி. ஆனாலும் அந்த கழுதையின் உடலை வலையிலிருந்து அப்புறப்படுத்திவிட்டு கொஞ்சம் தள்ளி 2வது முறையாக வலையை வீசினான். 2வது முறையும் அவனுக்கு ஏமாற்றம்தான். இந்த முறை உடைந்து போன ஜாடி ஒன்று அந்த வலையில் சிக்கியிருந்தது. இன்னைக்கு ஏன் அந்த கடவுள் நம்மை இப்படி சோதிக்கிறார் என்று நினைத்து கொண்டே 3வது முறையாக வலையை கடலுக்குள் வீசினான். 3வது வலைவீச்சில் வலையில் எதுவும் சிக்கவில்லை. இன்னைக்கு நமக்கு நேரம் சரியில்லை போல, அதனாலதான் ஒரு மீன் கூட வலையில் சிக்கவில்லை என்று நினைத்து தன்னைத்தானே நொந்து கொண்டான் அந்த மீனவன். இன்று இதுதான் கடைசி தடவை. இந்த முறையாவது வலையில் மீன்கள் சிக்கட்டும் இறைவா, இல்லை என்றால் என் வீட்டில் உள்ளவர்கள் இன்று பட்டினிதான் கிடப்பார்கள். அப்படி ஒரு நிலையை ஏற்படுத்தி விடாதே இறைவா என்று சொல்லிக்கொண்டே 4வது முறையாக வலையை வீசினான். இந்த முறை வலையில் கனமான ஏதோ ஒன்று சிக்கி இருந்தது. மீனுக்கு பதிலாக வேறு ஏதாவது சிக்கி இருந்தால் இன்று வீட்டில் எல்லோரும் பட்டினி கிடக்க வேண்டுமே என்று நினைத்து கொண்டு கவலையோடு அந்த வலையை இழுத்தான். 4வது முறையும் வலையில் மீன்கள் சிக்கவில்லை. ஆனால் கொக்கின் கழுத்தை போல நீளமான வாய்ப்பகுதியை கொண்ட பித்தளை சொம்பு ஒன்று வலையில் சிக்கி இருந்தது. அந்த பித்தளை சொம்பை கையில் எடுத்து பார்த்தான். கொஞ்சம் கனமாக இருந்த அந்த சொம்பின் நீளமான வாய்ப்பகுதி அரச முத்திரை பதிக்கப்பட்ட ஒரு மூடியால் மூடப்பட்டு இருந்தது. இன்று நம்முடைய வலையில் மீன்கள் கிடைக்காததால் நமக்காக அந்த இறைவன் ஏதோ ஒரு பெரிய பரிசை கொடுக்க போகிறான் என்று நினைக்கிறேன். சொம்பின் வாய்ப்பகுதியை திறந்தால் அதற்குள் பொற்காசுகள் நிறைய இருக்கலாம் என்று தனக்குத்தானே சொல்லிக் கொண்ட மீனவன் அந்த சொம்போடு கரைக்கு திரும்பினான். கரைக்கு வந்து சேர்ந்ததும் அந்த பித்தளை சொம்பின் வாய்ப்பகுதியில் இருந்த மூடியை திறந்தான். அவனது எதிர்பார்ப்புக்கு மாறாக அந்த சொம்பில் இருந்து புகை வந்தது. முதலில் கொஞ்சம் கொஞ்சமாக வந்த புகை போக போக பெரிய அளவில் வந்தது. உடனே அந்த பித்தளை சொம்பை தரையில் வைத்து விட்டான். அவனுக்கு பயம் வந்து விட்டது. அப்போது அவன் எதிர்பார்க்காத விதமாக பூதம் ஒன்று அந்த புகைக்குள் இருந்து வெளிப்பட்டது. அடே மீனவனே, நீ காலம் கடந்து வந்து விட்டாய். இப்போதே நான் உன்னை கொல்ல போகிறேன் என்று சொல்லிக்கொண்டே அந்த அப்பாவி மீனவனை கொல்ல பாய்ந்தது பூதம். பதறி போனான் மீனவன். பூதத்தின் கால்களில் சாஷ்டாங்கமாக விழுந்து விட்டான். பூதமே, நான் என்ன பாவம் செய்தேன்? என்னை ஏன் கொல்ல போகிறாய் என்று கேட்டு கதறினான். நீ பாவம் செய்தாயோ இல்லையோ, ஆனால் நான் இப்போது உன்னை கொல்ல போகிறேன் என்று ஆக்ரோஷமாக சொன்னது பூதம். பூதராஜனே, உன்னை அந்த சொம்பில் இருந்து வெளியே வர செய்தேனே, என்னையும் அறியாமல் நான் செய்த உதவிதானே அது. அப்படி உனக்கு உதவி செய்த என்னை நீ ஏன் கொல்ல நினைக்கிறாய் என்று அப்பாவி போல கேட்டான் அந்த மீனவன். நீ எவ்வளவு கதறினாலும் பயனில்லை. உன்னை இன்றே இப்போதே இந்த நிமிடமே நான் கொல்ல போகிறேன். இப்படி சொன்ன பூதம் அந்த மீனவனை தன்னுடைய பிரம்மாண்ட கையால் அப்படியே தூக்கி விழுங்க முயன்றது. அப்போது தன்னை அறியாமல் பலமாக கத்தினான் அந்த மீனவன். இறைவா, நீதியோடும் நேர்மையோடும் யாருக்கும் தீங்கு செய்யாமல் வாழ்ந்த எனக்கு நீ கொடுக்கும் பரிசு இதுதானா? யாருக்கும் மனதால் கூட கெடுதல் நினைக்காது எனக்கு இந்த தண்டனை என்றால் உன் மீது பக்தி கொண்டு நித்தமும் வணங்கும் மக்கள் எல்லோரும் முட்டாளா? அந்த மீனவன் இப்படி கத்துவான் என்று அந்த பூதம் எதிர்பார்க்கவில்லை. திடீரென்று என்ன நினைத்ததோ அந்த மீனவனை விழுங்காமல் தரையில் போட்டது. சிறிது நேரம் பூதம் எதுவும் பேசவில்லை, அமைதியாகவே இருந்தது. பிறகு மீனவனை பார்த்து, மனிதா, சொம்புக்குள் இருந்த என்னை விடுவித்த உன்னை நான் விழுங்கப் போவது உறுதிதான். அதற்கு முன்பாக என்னுடைய கதையை நீ கேட்க வேண்டும் என்று நினைக்கிறேன்.
வாயை பொத்திக் கொண்டு என்னுடைய கதையை கேள். என்னுடைய கதையை சொல்லி முடித்ததும் உன்னை விழுங்கி விடுவேன். இப்படி சொன்ன பூதம் தான் யார் என்கிற கதையை அந்த மீனவனிடம் கூற ஆரம்பித்தது. அந்த பூதத்திடம் சாமர்த்தியமாக பேசி உயிர் தப்பிப்பது எப்படி என்று யோசித்துக் கொண்டே பூதம் சொன்ன கதையை கேட்டான் அந்த மீனவன். யாருமே வெல்ல முடியாத பூதகணத்தை சேர்ந்தவன் நான். என்னையும் எங்கள் பூதகணங்களையும் விரும்பாத மன்னன் ஒருவன் என்னை நீ கண்டெடுத்த பித்தளை சொம்புக்குள் போட்டு இறுக மூடி கடலுக்குள் தூக்கி எறிந்து விட்டான். 100 ஆண்டுகள் வரை என்ன செய்வது என்று தெரியாமல் தவித்துக் கொண்டிருந்தேன். அந்த சொம்புக்குள் இருந்து விடுவித்து என்னை யாராவது காப்பாற்றி விட்டால் அவர்களுக்கு அளவற்ற செல்வத்தை கொடுப்பேன் என்று எனக்குள் சபதம் எடுத்துக்கொண்டேன். ஆனால் என்னை யாரும் விடுவிக்கவில்லை. 400 ஆண்டுகள் கழிந்த போதும் என்னை யாரும் விடுவிக்கவில்லை. அந்த நேரத்தில் என்னை யாராவது விடுவித்தால் அவர்களுக்கு அளவற்ற செல்வத்தோடு பல வரங்களையும் கொடுப்பேன் என்று தீர்மானித்தேன். அப்போதும் நான் காப்பாற்றப்படவில்லை. எனக்கு கோபம் அதிகமானது. இனி என்னை யார் விடுவித்தாலும் அக்கணமே அவரை கொல்வது என்று சபதம் செய்தேன். அதுவும் அவர்கள் விரும்பியபடியே மரணத்தை கொடுக்க நினைத்தேன். 1000 ஆண்டுகள் கழித்து இப்போது நீ என்னை விடுவித்து இருக்கிறாய். நான் ஏற்றுக்கொண்ட சபதத்தின்படி உன்னை நான் கொல்லப் போவது உறுதி. நீ எப்படி சாக விரும்புகிறாய்? உடனே சொல். நான் உன்னை இப்போதே கொல்ல வேண்டும். இப்படி அந்த பூதம் தன்னுடைய கதையையும் அடுத்ததாக தன்னை விடுவித்த மீனவனை கொல்லப் போவதாகவும் கூறியது. பூதத்திடம் இருந்து தப்பிக்க பல வழிகளை யோசித்த போது ஒரு விஷயம் கண்டிப்பாக வேலை செய்யும் என்று அவனுக்கு தோன்றியது. பூதங்கள் வானம் அளவுக்கு இருந்தாலும் அவற்றுக்கு போதிய அறிவு கிடையாது என்று முன்னோர்கள் சொன்னது அந்த மீனவனுக்கு அப்போது ஞாபகம் வந்தது. அதனால் அந்த பூதத்தை பார்த்து ஒரு கேள்வி கேட்டான். நீ எப்படியும் என்னை கொல்லத்தான் போகின்றாய். ஆனால் நீ சொன்ன உன்னுடைய கதையை என்னால் நம்ப முடியவில்லை. நீ இவ்வளவு பெரிய ஆளாக இருக்கிறாய். உன்னுடைய சுண்டு விரல் கூட இந்த சொம்புக்குள் நுழையாது. உண்மை இப்படி இருக்கும்போது இந்த சொம்புக்குள் 1000 வருடங்களாக அடைபட்டு கிடந்தேன் என்று நீ சொல்வதை நான் எப்படி நம்ப முடியும்? நீ சொல்வது வடிகட்டிய பொய். நீ என்னை ஏமாற்ற பார்க்கிறாய். இந்த பொய்யின் மூலம் உன்னுடைய பூத இனத்துக்கே அவமானத்தை ஏற்படுத்தி விட்டாய் என்றான் அந்த மீனவன். அவன் இப்படியெல்லாம் கேட்பான் என்று அந்த பூதம் நினைக்கவில்லை. அதற்கு ரோசம் பொத்துக்கொண்டு வந்தது. பொய் பேசுவதும் அடுத்தவர்களை ஏமாற்றுவதும் உன்னை போன்ற மனிதர்களின் இயல்பு. பூதகணங்களாகிய நாங்கள் பொய் பேச மாட்டோம் என்று பதில் சொன்னது பூதம். அப்படி என்றால் இந்த சொம்புக்குள் நுழைந்து காட்டு. என் கண்களால் அதை பார்த்த பிறகு நீ சொல்வது உண்மை என்று நான் நம்புகிறேன் என்றான் மீனவன். அவன் இப்படி சொன்னதும் வெளியேறியிருந்த புகை கூட்டத்தோடு அந்த சொம்புக்குள் போனது அந்த பூதம். இதுதான் சரியான நேரம் என்று நினைத்த மீனவன் அந்த சொம்பை சட்டென்று கையில் எடுத்து அதன் வாயை மறுபடியும் இறுக மூடி பூதத்தை சொம்புக்குள் அடைத்து விட்டான். என்னை விடுதலை செய் என்று அந்த பூதம் எவ்வளவோ கெஞ்சி பார்த்தது. மீனவனோ பூதத்திடம் இருந்து உயிர் தப்பி ஆனந்தத்தில் இருந்தான். ஏய் நன்றி கெட்ட பூதமே, உன்னை விடுவித்த என்னை கொல்ல பார்த்தாய். இப்போது நான் உனக்கு நிரந்தர சமாதி எழுப்புகிறேன். நீ அடைப்பட்டு கிடக்கும் இந்த சொம்பை மீண்டும் ஆழ்கடலுக்குள் கொண்டு போய் போட்டு விடுகிறேன். மேலும் இப்படி ஒரு பூதம் சொம்புக்குள் அடைப்பட்டு கிடக்கிறது. அந்த சொம்பை யார் எடுத்தாலும் அதை விடுவித்து விடாதீர்கள், அது உங்களை கொன்றுவிடும் என்று எல்லோரிடமும் சொல்லிவிடப் போகிறேன். நீ இன்னும் பல 1000 ஆண்டுகள் இப்படியே அடைபட்டுதான் கிடக்கப் போகிறாய் என்று சொன்ன மீனவன் பூதம் அடைபட்டிருந்த சொம்பை ஆழ்கடலுக்குள் கொண்டு போய் போட்டான். கருத்து: மற்றவர்களுக்கு உதவி செய்யக்கூடிய தன்மை இன்றைய மனிதர்களிடம் வெகுவாக குறைந்து வருகிறது. தங்களுக்கு உதவியவர்களுக்கு கூட துரோகம் செய்பவர்களை இங்கே காண முடிகிறது. ஒருவர் செய்த உதவி சிறியதாக இருந்தாலும் அது செய்யப்பட்ட காலத்தை சூழ்நிலையை பார்க்கும்போது இந்த உலகத்தை விட மிகப்பெரியது என்று 2000 ஆண்டுகளுக்கு முன்பு வள்ளுவர் சொல்லி இருக்கிறார். அந்த வள்ளுவர் வாழ்ந்த இந்த பூமியில் இன்று நயவஞ்சகமும் நம்பிக்கை துரோகமும் தலைவிரித்து ஆடுகிறது. நாம் இன்று கேட்ட கதையில் தன்னை விடுவித்து உதவியவனையே கொல்லப்பாய்ந்தது பூதம். அந்த மீனவன் சாமர்த்தியமாக யோசித்தான். மறுபடியும் அந்த பூதத்தை சொம்புக்குள் அடைத்து விட்டான். ஒருவேளை அவனிடம் அந்த சாமர்த்தியம் மட்டும் இல்லாமல் போயிருந்தால் அந்த பூதம் அவனை விழுங்கி இருக்கும். எல்லோருக்கும் உதவுங்கள். ஒருவேளை நீங்கள் உதவி செய்த ஒருவர் உங்களுக்கு துரோகம் செய்ய நினைத்தால் சாமர்த்தியமாக செயல்பட்டு உங்களை காப்பாற்றிக் கொள்ள முயற்சி செய்யுங்கள். துரோகத்தால் வீழ்ந்தால் உடனே எழுந்திருக்க முடியாது. முன்னெச்சரிக்கையோடு சாமர்த்தியமாகவும் இருந்தால் துரோகிகளிடமிருந்து தப்பித்துக் கொள்ளலாம். நீங்களும் இதே போல் உறவினர்கள் அல்லது நண்பர்களிடம் நம்பிக்கை துரோகத்தால் பாதிக்கப்பட்டு இருந்தால் அதை கமெண்ட்களாக பதிவு செய்யவும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். மறக்காம லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.